சிவச்சிதம்பரம் ஒரு மேற்கு திசையில் அமைந்துள்ள சிவத்தலத்தை வழிபட்டால் 1000 சிவ ஆலயங்களை வழிபட்ட பயன் கிடைக்குன்னு சொல்றாங்க. இன்னும் மேற்கே அமைந்துள்ள திருநறையூர் சித்தநாதேஸ்வரர் திருக்கோயிலை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் சுவாமிகள் பாடல் பெற்ற ஒரு சிவத்தலம் மற்றும் திருநாவுக்கரசரால் திருத்தாண்டகத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு ஆலயம் இது. சித்தர்கள் எல்லாம் சுவாமியை தன் அகக்கோயிலில் கண்டு வழிபட்டதால் இந்த இறைவன் சித்தநாதேஸ்வரர் என்னும், அம்பாள் சௌந்தர நாயகி என்னும் எழுந்து அருளுகிறார். கோயில் தீர்த்தம் சூல தீர்த்தம், தலவிருட்சம் பவளமல்லி. கிரேத்தா யுகத்திலே துர்வாச மகாரிஷி, திரேதா யுகத்திலே தேவேந்திரன், துவாபர யுகத்திலே மேதாவி மகாரிஷி, கலியுகத்திலே கோரக்கர் மற்றும் பல சித்தர்கள் வழிபாடு செய்த புண்ணிய பூமி இது. ஜெகன்மாதாவான மகாலட்சுமியின் ஜென்மஸ்தலம் இது. மேதாவி மகாரிஷி தவம் இருந்து இறைவனை வேண்ட அவரின் வேண்டுகோளின்படி மகாலட்சுமி தாயார் மேதாவியின் மகளாக அவதரித்த தலம் இதுவாகும். மஞ்சுளவல்லி என்ற பெயரில் தாயார் இத்தலத்தில் வளர்ந்து வந்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இத்தலத்தில் இருக்கும் மகாலட்சுமிக்கு பாவாடை சட்டை சாற்றப்பட்டு மழலை மகாலட்சுமியாக அருள் பாலிக்கிறார். மேலும் அருகில் அமைந்துள்ள நாச்சியார் கோவிலில் மகாவிஷ்ணுக்கு தாயாரை மனம் முடித்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இன்று அளவும் 108 வைணவ திருப்பதியில் ஒன்றான நாச்சியார் கோவிலுக்கு திருநாட்களில் தாய் வீட்டு சீதனமாக சீர்பொருட்களை வழங்கப்படுகிறது. மேலும் வைகுண்ட ஏகாதசி மறுநாள் இங்கு இருந்த சிவபெருமான் அம்பிகையுடன் நாச்சியார் கோவிலுக்கு எழுந்து அருளும் வைபவம் நடைபெறுகிறது. இங்கே பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு கோமாதா யாகம் செய்து 108 தாமரை மலர் கொண்டு நடத்தப்படும் அர்ச்சனை ரொம்ப விசேஷமானது. சிவா திருச்சிற்றம்பலம்.